ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட ஃபாத்திமா நகரில் 3வது நாளாக மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து குளம்போல் தேங்கி நிற்பதால் அந்த பகுதி குடியிருப்புவாசிகள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் நமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். பூபேஷ், வணக்கம். 3 நாளா அந்த குடியிருப்புவாசிகள் அவதிக்கு ஆளாயிருக்கிறாங்க. அங்க இந்த தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீரை அதே மாதிரி கழிவு நீரை அகற்றுவதற்காக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமா வணக்கம் கனிமொழி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மிக கனமழையானது பெய்தது. இதனையடுத்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருந்தது. குறிப்பாக வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்ட நிலையில் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு சிரமப்படக்கூடிய சூழலானது கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக நாம் களத்திலிருந்து அந்த தகவல்களை வழங்கி வருகிறோம். இந்த அடிப்படையில் ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீரானது அதிக அளவில் சேர்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதே போல புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை நீரானது அதிக அளவில் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட தங்கப்பா நகர், சக்தியா நகர், அதே போல ஃபாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 நாட்களாகவே இந்த பகுதியில் குளம் போல அதிக அளவில் தண்ணீரானது தாங்கி காணப்படுது. மழை தண்ணீர் மட்டுமல்லாது இங்கு இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை உடைப்பு ஏற்பட்டு பாதாள சாக்கடையோடு சேர்த்து மழைநீரும் இந்த பகுதி முழுவதும் உள்ள வீடுகளை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கு. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட கடுமையாக சிரமம் அடைந்துள்ளதால், குறிப்பாக இந்த வீடுகளுக்கு புகுந்திருக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் வாளியை கொண்டு வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாது ராமநாதபுரம் ஃபாத்திமா நகர், தங்கப்பா நகர், அதே போல சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் தண்ணீர் வடியாமல் கழிவு நீரோடு சேர்ந்து சாக்கடை நீரும் வீட்டுக்குள் வந்திருப்பதன் காரணமாக இங்கு கொசு உள்ளிட்டவைகள் கூட அந்த பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய சூழல் இருப்பதாகவும், தங்களுக்கு தேவையான எந்த ஒரு அத்தியாவசிய தேவையும் கிடைக்கவில்லை என்று இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுகின்றனர். பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்படுவதாகவும், அதிகாரிகள் தங்களை பார்ப்பதில்லை என்றும் தொடர்ச்சியாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த திருமதி செல்வி நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் இந்த புகார் தொடர்பாக கேட்போம். அம்மா வணக்கம், இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க எந்த மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்றீங்க? நீங்க இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம். நம்ம எங்கள் வீட்டில் குழந்தை ஒட்டிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டில் சோதே ஆக்கி திங்க முடியல. 3-4 நாளாச்சும் உழ வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வேலை வெட்டிக்கு எங்கிட்டும் போக முடியல, வர முடியல. ஆம்பளையெல்லாம் ரொம்ப வீட்டில் ரொம்ப சாமம் தண்ணி அள்ளி 3 நாளாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஊற்றின மாதிரி தெரியல. ஆனால் எங்கள் ஊர் ஆளுங்க கட்சிக்காரங்க எதுவுமே பார்க்கல. நேற்று பார்த்துட்டு போனதோட மிஷினில் எதுவுமே வைக்கல. அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு பாதுகாத்து ஏதாச்சும் எங்களுக்கு எதாவது பண்ணுங்க, அவ்வளோதான். நிச்சயமா. அது போக வேற எதுவும் உங்களுக்கு உணவு உள்ளிட்ட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா? இந்த உங்களோட இப்போ பிரதான தேவையா என்ன இருக்கு இப்போதைக்கு? இல்ல, எங்க வீட்டுல பேலை வட்டிக்கு போக முடியல, கடை தண்ணியதுக்கு போக முடியல, சாப்பிடுறது கூட வழி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வேற எந்த வழியும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. பிள்ளை வீட்டுலாம் பட்னியா கிடக்குதுங்க. கோரம்ப தோசையை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பக்கத்து கடையில வாங்கி கடனா வாங்கி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் நடக்குதுங்க. எதுவுமே யாரும் என்ன ஏதுன்னு பார்க்கவே இல்லை. எங்க தெருவில் நான் அன்னாடு காட்சியெல்லாம் சித்தாள் வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறவா, அது கூட நான் போக முடியாமல் சூழ்நிலை இருக்க, முடியாத ஆளை வச்சுக்கிட்டு. அவ்வளோதான். நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் என்பது அவர்களுடைய வார்த்தையின் வாயிலாகவே நம்மால் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாது இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் வெள்ள நீர் பாதிக்கப்படக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. இதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி அதிகாரியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. கனிமொழி, பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையை நியூஸ் தமிழ் வாயிலாக பதிவு செய்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்பலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.